எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனம், 31, 32. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். கைகளை வைத்து சொல்லுங்களேன், நான் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுடைய அதே அந்த அபிஷேகத்திற்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்களாக. பவுல் அடுத்து அதை சொல்றாரு. 32ஆம் வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபையிலே, சபையிலே இந்த சுவிசேஷம் இருக்கு பாருங்க, அது குடும்பத்திற்கு ஒப்பாக இங்கே பவுல் அப்போஸ்தலர் அதை விளக்கி காண்பிக்கிறார். ஆதியாகமத்தில் நாம் முதல் இதில் பார்க்கிறோம், ஆண்டவர் சபையை உண்டாக்கி அந்த பின்னாட்களில் ஆசீர்வதிக்கிறதை குறித்து அங்கு சொல்றாரு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கி அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அவர் திருச்சபையை மனதில் வைத்து தான் கர்த்தர் சொல்றார், தம்முடைய சாயலாக. கைகளை உயர்த்தி சொல்லேன், நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க யாரு? சாதாரணமானவங்க இல்ல, நீங்க தேவனுடைய சாயல். யூ ஆர் எ சூசன். ஆண்டவர் அவர் சாயலாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த சுவிசேஷம் மனுஷனை அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை சுத்திகரித்து, கவனிக்கலாம், அவர்களை கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத அவர்களை என்ன செய்கிறதுனா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த சுவிசேஷம் தான் சொல்லுது மனுஷன் பாவி என்று சொல்லுகிறது. அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் சொல்லுது இயேசுவின் இரத்தத்தினாலே மனுஷன் கழுவப்பட வேண்டும், அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அவங்க கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும். இதெல்லாம் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக என்ன செய்கிறார்னா இப்படி சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய வாரிசு, நீ தேவனுடைய சுதந்திரர், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனை அப்பா என்று அழைக்கத்தக்கதாக புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வாக்குத்தத்தம் பண்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளை குறித்து வாக்கு பண்றாரு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்கோ எழுதுனதல்ல, கர்த்தர் திருச்சபையிலே இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு எலும்புக்கு எலும்பாகவும் சதைக்கு சதையாகவும். ஹல்லேலூயா. உபாகமம் 28 வாசிக்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோ அப்ப அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக. நீங்கள் நானும் யாரோட இணைக்கப்பட்டிருக்கோம்? அவரோடு. இந்த எலும்பு சதையும் எங்க இருக்கும்? உடம்புல வெளியில என்ன செய்யாது? தெரியாது. ஒரு சில எலும்பு கொஞ்சம் தெரியும், ஆனா உள்ள உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிறிஸ்து உள்ள வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. இந்த எலும்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? உடம்பு நிக்கவே முடியாது. அந்த எலும்பு உள்ள இருக்கிற அந்த சதையும் ரெண்டும் என்ன செய்யுது? அப்படியே ஸ்ட்ராங் ஆக்குது. ஹல்லேலூயா. இந்த கைக்கு இந்த புஜம் இருக்கு பாத்தீங்களா, இந்த புஜத்திற்கு இந்த எலும்பு என்ன செய்யுது? நல்ல பலனை கொடுக்குது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிறிஸ்து பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்திற்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்து பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு பலனா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம்.
அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்துல, இங்க வேதத்துல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். எபேசியர் 5:18. பொதுவா இந்த குடிச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ரோட்ல இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி போவாங்க, திரும்ப அங்கிட்டு இருந்து என்ன செய்வாங்க, இங்கிட்டு வருவாங்க. ஸ்டெடியாவே இருக்க மாட்டாங்க. அடுத்து 2 பேர் யாராவது நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நடுவுல உள்ள போயிடுவாங்க. உள்ள போய் தேவையில்லாத காரியங்களை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆரம்ப காலனியில முன்னாடி நாங்க அங்க குடியிருந்து அப்புறம் வேற சைடு வந்துட்டோம். அந்த அங்கே ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருந்தாங்க. எதற்காக அந்த குழினா, அங்க வேலை பார்க்குறாங்க. நல்ல மழை நேரம். அவரு ஒரு நல்ல ஐயா, அந்த அடிக்கடி அந்த ஏரியாவில் பார்த்துருக்கிறேன். அவரு அந்த போதையில் வந்தவர் அந்த குழியில் விழுந்துட்டார். குழியில் விழுந்தவர் நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்கிறார். காலையில் இறந்து போயிட்டார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, இறந்து போயிட்டார். பாருங்க, அப்போ இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ குடும்பம் எப்படி இருக்கணுமா, அந்த அங்க சொல்லப்பட்டிருக்கு 21ஆம் வசனத்துல, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப தெய்வ பயத்தோடனா அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்குன்னா, சப்மிட் யுவர் செல்ஃப். ஒருவருக்கொருவர் சப்மிட் அப்படின்னா, இந்த ராணுவத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். சப்மிட் அப்படின்னா, மிலிட்டரிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இஷ்டத்துக்கு எந்திரிக்க முடியாது. அவங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். 7 மணிக்கு தான் சாப்பாடுன்னா 7 மணிக்கு தான் சாப்பாடு. ஒருவேளை 5 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அவங்கள என்ன செய்வாங்கன்னா, பரேடுன்னு ஒன்று கொடுத்து அவங்கள ஒழுங்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டை ரொம்ப நேரம் சுத்தி வர விட்டுருவாங்க. ஒரு தடவை லேட்டா வந்தாவே போச்சு. ஏன் அப்படின்னா, சப்மிட் அப்படின்னா ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கொருவர். அங்க அவங்க என்ன செய்ய முடியாது, அங்க நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க, குடும்பம் என்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தெய்வ பயத்தோட, சொல்லுங்களேன், தெய்வ பயத்தோட. அப்ப துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால நிறைந்து. அப்ப குடும்பம் எப்படி நடத்தப்படணும் அப்படின்னா, இந்த துன்மார்க்கமான அந்த காரியங்களால அல்ல, ஒரு சுயம். இந்த மதுபான வெறி கொள்ளாமல்லாம் என்ன அர்த்தம்னா, சுயநலம். நான் நல்லா இருக்கணும், மனைவியை பத்தி கவலை இல்லை, பிள்ளைகளை பத்தி கவலை இல்லை, வீட்டை பத்தி கவலை இல்லை, அல்லது மனைவிக்கு என்ன என் இஷ்டப்படிதான் நடப்பேன். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட, தெய்வ பயத்தோட என்ன செய்யுங்களா, கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப கீழ்ப்படிந்திருக்கிறதுனா என்னன்னா, அப்படியே கர்த்தருடைய இந்த சத்தியத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் நாம் கீழ்ப்படியத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் எப்ப ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட. எப்படியா, தெய்வ பயத்தோட. மனைவி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர். குடும்ப தலைவர் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி. அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்னா, தேவ சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்போ சபை எப்படி இருக்குன்னா, சபையில உள்ள மனுஷன் வரும்போது அவன் ஒரு பாவியா வருகிறான், அக்கிரமக்காரனா வருகிறான், பலவீனமானவனா வர்றான், எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு என்ன செய்கிறார், சுத்திகரித்து இரத்தத்தினாலே கழுவி அவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அவருடைய இரக்கத்தை கொடுத்து அன்பை கொடுத்து. இந்த குடும்பத்துல என்ன இருக்கணும்னா, ஒருவருக்கொருவர் அன்பு இருக்கணும், ஒருவருக்கொருவர் இரக்கம் இருக்கணும், ஒருவருக்கொருவர் புரிதல் இருக்கணும், ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க என்ன செய்யக்கூடாது, நான் மனைவியா இருக்கிறேன் என் இஷ்டப்படிதான் நடப்பேன், நான் கணவரா இருக்கிறேன் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் அப்படின்னு இல்லாதபடி அங்க என்ன இருக்கணும்னா, ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவருக்கொருவர் இரக்கம் பாராட்டி, அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக, அந்த கிறிஸ்துவின் அந்த சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக.
ஹல்லேலூயா. எப்படி இயேசு தன் ஜீவனை கொடுத்து சபையை ரட்சித்தாரோ, அந்த சபையை சுத்திகரித்தாரோ, அதை போஷித்து காப்பாற்றினாரோ, அப்ப கணவர் எப்படி இருக்கணும்? இயேசுவின் நாமத்துல மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். மனைவி எப்படி இருக்கணும்? கணவருக்காக, குடும்பத்திற்காக, எல்லாவற்றிலும் அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக. அங்க அதான் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட. அப்ப வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? குடும்பம் ஆரம்பிக்கும் போது சாதாரணமா இருக்கும். ஆனா 2 பேருக்குள்ளும் ஒருவர் குறைகளை சரி செய்து ஒரு மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள ஒரு மனவாட்டியாக, மணவாளன் வாசம் பண்ணுகிற, இயேசு வாசம் பண்ணுகிற வீடாக, கிறிஸ்து அங்கு வந்து உலாவுகிறவராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல பார்க்கிறோம், ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இரவெல்லாம் கதறி கொண்டிருக்கிறான், கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த பிசாசு என்ன செய்யுது? அவனை கொல்ல பாக்குது. அவனுக்கு போட்டிருக்கிற அந்த சங்கிலிகள் எல்லாம் அத்து. தாய் தகப்பன் கைவிட்டுட்டாங்க. பிசாசு எப்படி இருக்கிறான் பாருங்க. அந்த மனுஷனை கொல்ல போகிறான், அந்த மனுஷனுடைய உயிரை எடுக்க போகிறான். ஆனா ரட்சகர் இயேசு வந்தார். இயேசு அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை கடிந்து கொண்டார். அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுச்சு. அடுத்து என்னன்னா, அவன் வஸ்திரம் தரித்தவனாக. பிசாசு எப்படி ஆக்கிடுறான் பாருங்க ஒரு மனுஷனை அவனை நாசப்படுத்தி தேவ மகிமையை இழந்து அவன் பரிதாபமா ஆகி அவனை கொல்றதுதான் பிசாசுடைய வேலைங்க. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், அவர் நாமத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை அலங்கரித்து மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கலாம், அல்லது சகோதரர் மாத்திரம், சகோதரி மாத்திரம், உங்க நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே உமோடு நானும் வர்றேன்பா, ஏன்னா உள்ள அன்பு. என்ன தேடி வந்தீங்களா ஆண்டவரே? ஒருவேளை நீங்க இன்றைக்கு எந்த நிலையிலும் இருக்கலாம், எந்த நிலையிலும் வேதனையோடு இருக்கலாம். ஆனா நாம் நம்பி வந்திருக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசு நம் நிலையில இறங்கி நம்மை அந்த தாழ்மையான நிலையில நம்மை தூக்கி எடுக்கிறவர். அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம சேவிக்கிறோம், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நம்பிக்கை உயிர் தெழுந்த இயேசு மீது, பிரச்சனையின் மீது அல்லங்க. பிரச்சனையை பார்த்து இதுதான் உன் நிலன்னு பிசாசு போய் சொல்லுவான், அதை கேட்காதீங்க. பிரச்சனையின் மத்தியிலே பதிலாய் இருக்கிற இயேசுவை பாருங்க. பிரச்சனையின் மத்தியிலே ஜீவனும் வல்லமையுமா இருக்கிற வார்த்தையை பாருங்க. அங்கதான் விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் எதை தியானிக்கணும் தெரியுமா? சங்கீதம் 1 போட்டிருக்கு, இரவும் பகலும் பிரச்சனைகளே அல்ல, பிசாசு சொல்ற பொய்ய அல்ல, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து. அப்படி கர்த்தரை நீங்க சேவிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே நாம் பார்க்கலாம், இந்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 20ஆம் வசனம், எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். சொல்லுங்களேன், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? உள்ளம் உடைந்து போயிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா அந்த வேதனையின் மத்தியிலே உயிர்ப்பிக்கிற இயேசு, வாழ வைக்கிற இயேசு. அதனால எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. எப்படியா? இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னு ஸ்தோத்தரிங்க. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்னு ஸ்தோத்தரிங்க. அதற்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? தன் சரீரத்தை பிக்க கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க மாட்டாரா? நீங்க என்ன காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களிலே அவர் வந்து உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம சபையில ஐக்கியமா கூடி வர்றோம். இந்த நம்ம இன்றைக்கு இருக்கிற நிலை அதை மாற்றும்படியாக கர்த்தர் அற்புதமானவராக இருப்பார். சரி, இங்கு முதலாவதாக
இந்த வசனம் நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்துல, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ ஒரு குடும்பத்துல என்ன விதமான குடும்பம் தவறா இருந்தா அந்த குடும்பம் டைவர்ஸ் ஆகிற அளவு, அல்லது குடும்பத்துல பிரிவினை உண்டாகிற அளவு, ஏதோ ஒரு வித பாதிப்புக்குள்ளாக குடும்பம் ஆகிறது. அதுல முதல் காரியம் என்னன்னா, இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவான படி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சிந்தனையற்று இருப்பாங்க. எதை பற்றியுமே அவங்களுக்கு டிசையர் இருக்காது. குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இந்த காரியங்களை இப்படி கொண்டு போகணும், நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித சிந்தனையும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தன் ஆவியை அடக்காத மனுஷன் அல்லது தன் ஆவியை அடக்காத மனுஷி மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறாங்க. அப்ப தெய்வ பயத்தோட நம்ம கர்த்தருக்கு பயப்படணுங்க. நம்ம மனசுல என்ன தோணுதோ அப்படிலாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நம்மை மாற்றிக்கொள்ளணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். துன்மார்க்கமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மதுபானத்துல அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள எதையுமே வைத்து கொள்ள மாட்டாங்க, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அவங்களுடைய அந்த காரியங்கள், அவங்க பிள்ளைகளை பற்றியோ அந்த குடும்பத்தை பற்றியோ அக்கறை இல்லாம ஆயிருவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நிலையில அவங்க என்ன செய்யறோம்னே தெரியாது. இதெல்லாம் அந்த ஆவியில கட்டுப்பாடு இல்லாத நிலை. ஒரு ரெக்கார்ட்ல சொல்றாங்க, இந்த மதுபான போதையில இருக்கும் போதுதான் நிறைய அக்யூஸ்ட் குற்றம் நடக்குதான். அங்க சட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு, நிறைய குற்றங்கள் எதுல நடைபெறுதுன்னா அந்த கான்சியஸ் இல்லாத நிலையில, அவங்களுடைய அந்த சிறு மூளை பாதிக்கப்பட்டு அவங்க என்ன செய்யறோம்னே தெரியாத நிலையில பாருங்க. அப்போ இங்கே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நம்ம எடுத்துக்கொள்வோம், நீங்களும் நானும் இந்த வேத சத்தியத்தை நேசிக்கத்தக்கதாக. சரி, ஆவியினாலே நிறைந்து சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா, பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது கர்த்தருடைய கிரியைகள் நடக்குது, பலத்த அற்புதம் நடக்குது, அற்புத அடையாளங்கள் நடக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு எப்படி அதை சொல்லுகிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 13ஆம் வசனம், யோவான் 16, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் வாசிக்கலாம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். போதும் சொல்லுங்களேன், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலர் சொல்ற காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சகோதரி சொல்றாங்க, 35 வருஷமா என் வாழ்க்கையே நரகம் போல இருக்கு அப்படின்றாங்க. எதனால அப்படின்னு கேட்டா, அந்த குடும்ப தலைவர் எப்படின்னா ஒரு சர்வாதிகாரி போல. சர்வாதிகாரின்னு என்னன்னா, நான் சொல்றதுதான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரமாக. அப்போ குடும்பம் எப்படி இருக்கும், அந்த குடும்பமே ஒரு விதமான நரகத்தை நேரா போய் பார்க்க தேவையில்லை, அவங்க வாழ்க்கையே ஒரு நரகமாக இருக்கும். அல்லது பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அந்த குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இருக்கும் போது அந்த வீடு எப்படி இருக்கும்னா, அவங்க சத்தியத்துக்குள்ளாக நடத்தப்படுவாங்க. ஆண்டவருடைய சத்தியம் என்ன, அந்த சத்தியத்தின்படி நிறைந்து. ஒரு சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால அவங்க நிறைந்துங்கிறது என்னன்னா, அனுதினமும் நிறைந்து, என்னைக்கும் ஒரு நாள் இல்ல, அனுதினமும் நிறைந்து நடத்தப்படணும். இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுனா என்னன்னா, சகல சத்தியத்திற்குள்ளும். இயேசு சொல்றார்,
இந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? உங்களை நடத்துவார். கைகளை வேத்தி சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும். ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்து ஆண்டவர் குடும்பத்தை குறித்து சத்தியம் சொல்லி இருக்கிறார். பெற்றோரை எப்படி கனம் பண்ணணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி சத்தியத்தை கை கொள்ளணும், இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். இந்த ஆவியானவர் என்ன செய்வாரா? நம்ம இஷ்டத்துக்கு நம்மை நடத்துகிறவர் அல்ல. அந்த சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்தை அவர் எடுத்து போதிப்பாராம், நமக்கு ஞாபகப்படுத்துவாராம், உங்களுக்கு வழிகாட்டுவார். God will make the way. உங்களுக்கு பாதை இல்லாத அந்த இடத்துல அந்த சத்தியத்தை கொடுத்து அந்த சத்தியத்தின்படி உங்களை அப்படி நடத்துவார். நீ சத்தியத்துல தைரியமா போ, இந்த சத்தியத்துக்குள்ள உறுதியா நெல்லு அப்படின்னு உங்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாமே மாறிடும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம கட்டமைப்பு, நம்ம இருக்கிற ஏரியா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா சத்தியம் மாறாது. சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் வரும்போது. அப்ப குடும்பம் எப்படி நடத்தப்படணும்? குடும்பத்தில் இருக்கிறவங்க பரிசுத்த ஆவியினால நடத்தப்படும் போது, சத்திய ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அங்கே நாம் வாசிக்கிறோம், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எப்படியா? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல முதல்ல கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் எல்லாம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற காரியங்கள். அதுக்கு பிறகு இருக்கிற காரியங்கள் என்ன இருக்குன்னா, எஜமானனுக்கும் வேலைக்காரனும் எப்படி நடத்தணும், எஜமானன் வேலைக்காரன் எப்படி நடத்தணும், வேலைக்காரன் எப்படி எஜமானன்ட்ட நடக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல முழுவதும் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேதம் என்ன செய்யுதுன்னா, ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நம்மள ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் மாம்சத்துல எதையும் செய்யக்கூடாதுப்பா, ஆண்டவரே என் சுயத்துல நான் என் வாழ்க்கையை நான் அமைக்க கூடாது, என் உணர்ச்சியில என் வாழ்க்கையை கெட்டக்கூடாது, மற்றவங்களா செய்யறாங்கன்னு நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, உமக்கு எது பிரியம், உமக்கு நான் பயந்து நடக்கணும் ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடணும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நீங்க எல்லா வேலையும் எல்லா காரியங்களையும் உங்க இஷ்டப்படி செய்யுங்க அப்படி சொல்லல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சொல்லுங்களேன். முதலாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால முடியாம போயிரும், உன் சொந்த பலத்துல ஓடாத, உன்னையே நம்பி எல்லாம் செஞ்சிடலான்னு நம்பாத, மனுஷனை நம்பி மோசம் போகாத. நீ என்ன செய்? முதலாவது தேவனை நம்பு, முதலாவது தேவனை நீ தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்களேன், அப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசு சொல்ற அப்பொழுது. தேடும்போது, முதல்ல தேடும்போது, நம்முடைய வேலை நிறைய இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல நிறைய பிரியாரிட்டி இருக்கலாம், ஆனா முதல்ல கர்த்தரை ஜெபிக்க, துதிக்க, கர்த்தருடைய ஐக்கியத்துக்கு வர, முதல்ல கர்த்தர் சமூகத்துல பலனை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரிடத்துல நீங்க கேட்கும்போது, தாழ்மையோடு கேட்கும்போது கர்த்தரை ஒவ்வொன்றை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்கே இந்த வசனம் நாம் பார்க்கிறோம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், பிதாவினுடையவைகள் யாவும். அப்ப தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அது யாருடையது தெரியுமா? இயேசுவினுடையது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப வாக்கு தத்தங்கள் உங்க மேல பலிக்கிறதற்கு, வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேறுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய காயங்கள், அவர் பட்ட பாடுகள், ஏசாயா 53ல போட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த. நம்ம துக்கத்தை நம்ம சுமக்க முடியாதுங்க, நம்ம சுமக்க முடியாதுங்கிறதுனாலதான் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. நம்ம வேதனைய நம்ம சுமக்க கூடாது, அந்த வேதனைய அவர் தான் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்க சுமந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், நீங்க சுமந்தீங்கன்னா காலத்துக்கு முன்னாடி உயிர் போயிடும். நம்ம சுமக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் சுமந்து தீர்த்து வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. அதை மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு பிரச்சனையை நான் தான் சுமக்கிறேன், நான் தாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு இல்ல. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவீங்க, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுருவீங்க.
நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க தான் தலைவர், நீங்க உம்மிடத்துல நாங்க கணவன் மனைவி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் நீர், எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு குடும்பம் ஒரு ஹோட்டல் போறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர், நான் எங்க சொல்றேனோ அங்கதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுல அந்த கருத்துல ஒரு முரட்டுத்தனமான காரியம். இப்படித்தான், இதுதான் வைக்கணும், இதுதான் செய்யணும். அன்பானவர்களே, ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகள்கிட்டையும் கேட்டு இதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானமாக இருக்கும், குடும்பத்தில் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 24, நீதிமொழிகள் 24 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 24. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, வீடு எதனால கட்டப்படுமா? ஞானத்தினாலே. சொல்லுங்க, ஞானத்தினாலே. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஞானம், விவேகம், அறிவு. இந்த 3 நாளதான் வீடு கட்டப்படும். அப்ப வீடு, இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொன்னாராம், நல்லா கராரா நேரா பேசிடுவீங்க, வெட்டு 1 துண்டு 2, அந்த மாதிரி அப்படி பேசி இப்படி பேசி நயந்து பேசுறதெல்லாம் தெரியாது. வெட்டு 1 துண்டு 2 அப்படி பேசினேன். மனைவி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஊழியக்கார்ட்ட வந்து கேட்டாங்களாம், பாஸ்டர் ஏதாவது ஆலோசனை கொடுங்க அப்படின்னு. அப்ப எப்படி வெட்டினீங்க? வாயினால வெட்டி பேசியாச்சு. எப்படி? வாயினால வெட்டி. திரும்ப போன் பண்ணி வாயினாலேயே அன்பா பேசுங்க. பேசுனா என்ன ஆயிரும்? வெட்டினது சரியாயிரும். பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசினார் அப்படின்னா, ஆதியாகமம் 1ல் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது. அதை பார்த்து, இருள் இருந்ததை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் கீழே விழல. கவனிக்கலாம், அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா கிரியேட் பண்ணுது, அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிறது. தேவன் என்ன பண்ணாரு? முதல்ல மனுஷனை உண்டாக்கி இருக்கலாம்ல, இல்லைங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும், நம்ம படுற பிரயாசங்களும், நீங்க ஆண்டவருக்காக சிலுவையை சுமந்து ஒரு சில காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அதை கனம் பண்ணுவா. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனுஷனை கடைசி உண்டாக்குறாரு. உண்டாக்குறப்ப சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் உண்டாக்கிட்டு நானே செஞ்சிருவேன் போயிடாதப்பா. சூரியனை உண்டாக்குனது நான் தான், மலைகளை உண்டாக்குனது நான் தான், வெளிச்சத்தை உண்டாக்குனது நான் தான். நீ என்ன செய்? என் சமூகத்துக்கு வா, என்ன பணிந்துகொள், என்ன துதி, என்ன ஆராதி. அந்த ஓய்வு நாளை நீ என்ன செய்ய? பரிசுத்தமா, அத ஹோலி, அத கனம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு அந்த டைம் அற்பமா நினைக்காத, அதை பரிசுத்தப்படுத்தினாராம். அப்போ நம்ம ஆண்டவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய நாள் அப்படிதான் ஒரு நாள். அன்னைக்கும் போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது? சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அன்னைக்கும் போய் இதுல போய் மாட்டிக்கிடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய நாள்ல கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். அப்ப தேவன் எப்படி உண்டாக்குனார்னா, அங்கு ஒழுங்கின்மை, சொல்லுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஒருவேளை குடும்பத்துல இதெல்லாம் காணப்படலாம், ஒழுங்கின்மை இருக்கலாம், வெறுமை இருக்கலாம், இருள் இருக்கலாம். ஆனா தேவன் வாயை திறந்து ஒழுங்கு உண்டாக்குகிறார். வாயை திறந்து அங்கு என்ன உண்டாக்குகிறார்னா, அங்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, வாயை திறந்து பேசும்போது இந்த சத்தியத்தின் காரியங்களை, வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? அதை பேசி சரி செய்யத்தக்கதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குடும்ப தலைவர் ஞானமா நடக்கணும், குடும்ப தலைவியும் ஞானமா நடக்கணும். அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து. அப்ப கணவருக்கு தெரியல அப்படின்னா மனைவி அந்த பகுதியில அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக. மனைவிக்கு தெரியல, கணவர் அந்த பகுதியில இணக்கமாகி
அப்ப என்ன ஆகும்னா அந்த குடும்பம் மகிமையுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. கணவருக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவர் ஜெபிக்கணும். ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? தேவ மகிமையை வெளிப்படுத்தணும். நீயா நானான்னு வெளிப்படுத்த கூடாது. அங்க பிசாசு வந்துருவான். எந்த இடத்துல கடிந்து பட்சிக்கிறாங்களோ அங்கு கர்த்தர் வரமாட்டார். நீ என்ன பெரிய கரெக்டா, உடனே அந்த சகோதரர் நீ என்ன கரெக்டா, அந்த வீட்டுக்குள்ள அப்படி இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்னா அங்கு பிரிவினை, அங்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாம போயிரும். அப்போ இது கெட்ட காரியங்கள். நல்ல காரியங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசித்த அந்த வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அப்ப ஆவியினால நிறைந்து குடும்ப தலைவி இந்த சத்தியத்தை வாசிச்சு இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் பயந்து நடக்க சொல்றாரு, பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்துல நடத்தணும்னு சொல்றாரு. உன் பிள்ளையோடு நீ உட்காரும் போது இந்த கர்த்தருடைய காரியங்களை பிள்ளைக்கு நீ போதிக்கணும்னு சொல்றாரு. பிள்ளையோட நீ படுத்திருக்கும் போது நடக்கும் போது பிள்ளைக்கு நீ பிளான் பண்ணி வச்சுக்கோ, இந்த பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும். கணவன் மனைவி என்ன செய்யணும்? இந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தணும். மனைவி சத்தியத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும், கணவர் சத்தியத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும். அப்ப அங்க எப்படி இருக்கும்னா கர்த்தர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கெட்ட காரியங்களை பார்த்தோம். நல்ல காரியம் என்னன்னா அந்த வீடு மகிமையாக இருக்கும். அந்த வீட்டுல கர்த்தர் உலாவுவார். அந்த வீடு அவங்க சம்பாதிக்கிறது பெருக ஆரம்பிக்கும். அதுல சாபம் இருக்காது, அதுல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதுதான் நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது அது வேதனையானது இல்லைங்க, அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கும். இயேசு சொன்னார், கண்மலையின் மேல வீடு கட்டினவங்க, பெரும் மழை வந்தது, புயல் வந்தது, காற்று வந்தது, ஆனா அந்த வீடு சேதமாகல. ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தைகளை கேட்டு, இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிற சகோதரி, அதன்படி நடக்கிற வாலிபன், அதன்படி நடக்கிற குடும்ப தலைவர், அந்த வீடு நிலைச்சு நிற்குங்க. ஏன்னா பிசாசு அவன் தாக்குகிறவன். ஆனா இயேசு சொல்றாரு, அவன் எப்படி தாக்கினாலும் நீ வார்த்தையில நிலைத்திரு, உன் குடும்பம் வார்த்தையில நிலைத்திருக்கட்டும், அவன் தான் சேதமாவான், உன் வீடு சேதமாகாது. பாருங்க, ஒரு வாசலுடைய தாழ்பாலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி. அப்ப தாழ்பால் வாங்கலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஐயா கேட்கிறாரு, இந்த பித்தளை பூட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. பித்தளை பூட்டுல கோத்ரேஜ் அப்படின்னு இருக்கு, ஒரு பூட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட இருக்கு பெருசா. அந்த பூட்டு இல்லைங்க, அந்த பூட்டை கூட இந்த ரேசர் இதை வச்சு கட் பண்ணிடலாம், அல்லது இந்த ஃபயர் பண்ணுவாங்க பாருங்க, அதை கூட வச்சு அதை இது பண்ணிடலாம். ஆனா பூட்டு, ஆண்டவர் சொல்றார், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, எப்படி இருக்கு பாருங்க, உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி. அந்த வீட்டுக்குள்ள வாதை வராது, அந்த வீட்டுல இருக்கிற நபர் சுகமா இருப்பாங்க, அந்த வீட்டுல கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஒருவேளை பிசாசின் கிரியைகள் வந்தா கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வரவிடாதபடி தடை பண்ணுவார். அது மாத்திரமல்ல, எல்லை எங்கும் சமாதானம் உள்ளவைகளாக்குவார். சொல்லுங்களேன், எல்லை எங்கும். ஹல்லேலூயா. உங்க வீடு அப்படித்தான் இருக்கணும். வீட்டுல ஜெபம் இருக்கணும், வீட்டுல பரிசுத்தத்துக்குரிய காரியம், கர்த்தருக்கு பயந்து இருக்கிற காரியம், அந்த வேதத்தை வாசிச்சு அதற்காக நம்மை அர்ப்பணித்து. கர்த்தர் நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். அது பைத்தியக்காரத்தனம் இல்ல, அது ஏமாளித்தனம் இல்ல. பாருங்க, வேதத்துல போட்டிருக்கு, ஒரு மனுஷன் துன்மார்க்கன் பசபசபசன் இருந்தானா, செழிப்பா இருந்தானா, அங்க நீதிமான் அவன் என்ன செஞ்சானா, பொறுமையா இருந்தானா, தேடி பார்த்தானா, அவன் இருந்த இடம் இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு நம்ம மனுஷருக்கு பார்வையா பசபசபசன்னு தேவையில்லைங்க, கர்த்தரோடு இருந்தா போதும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. பசபசன்னு அப்படியே மினுமினு இருக்கிறது நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அது வேற. ஆனா உலகத்துக்காக நம்ம எந்த காரியங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, மோசம் போயிட கூடாது. மோசம் போகாதிருங்கள். எப்படி என்ன செஞ்சிடக்கூடாதான், மோசம் போகாதிருங்கள். ஒரு காரியத்தை போய் சந்திக்கிறீங்க, நிறைய பிரச்சனை இருக்காங்க, போய் தாங்க கூட முடியாது, நல்ல ஜெபம் பண்ணி பலப்பட்டுக்கோங்க. தாவீது தனக்கு உண்டானது எல்லாம் இழந்து போயிட்டான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா?
யார் போர் வீரர்கள், யார் பயங்கரமான வீரர்கள் தேடுப்பா. அதெல்லாம் செய்யலைங்க. கர்த்தர் பராக்கிரமசாலி. கர்த்தர் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கிறவர். கர்த்தர் மாதிரி வல்லமை உள்ளவர் யாரும் இல்லை. அவன் என்ன செஞ்சான? கர்த்தரிடத்தில் போனான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாருன்னா, நீ நானா நீயான்னு வீட்டுக்குள்ள அடிச்சு கூட கூடாதுங்க. கர்த்தர் அதுக்கு பிறகு ஒரு மகிமையை வச்சிருப்பாருங்க. ஒன்னனாலதான் என்னனாலதான் 2 பேரும் போகணும். இயேசுவே, இந்த காரியங்களை நாங்க எப்படி செய்யணுமோப்பா, எங்களுக்குள்ள அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் அந்த பகுதியில் ஞானத்தை தருவார். God will make the way. கர்த்தர் பாதை காட்டுவார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43. ஏசாயா 43. ஏசாயா 43 15ஆம் வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். திரும்ப வாசிங்களா 15ஆம் வசனம் எல்லாரும். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர். கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர்? அவர் பேரை சொல்றாரு பாருங்க. ஹோலி காட், ஹிஸ் நேம் ஹோலி. நம்ம பரிசுத்தமாக்கணும், நம்ம வீட்டை பரிசுத்தமாக்கணும், பிள்ளைகளை பரிசுத்தமாக்கணும். காட் அவர் வந்து அக்லி இல்ல, அவர் வந்து அசுத்தம் கிடையாது, அவர் ஹோலி. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்ம ட்ரெஸ்ஸை நல்லா துவைச்சி அப்படியே சூப்பரா அயன் பண்ணி அந்த இல்ல, உள்ள எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். இந்த எலும்பு எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். சதை எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் அந்த உள்ளான விதத்துல ஆண்டவருக்கு ஏற்ற ஜீவியம் பிள்ளைகளுக்குள்ள. பிள்ளைகள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல போய் அடிமையாயிடக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தராகிய காட், தேவன். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அடுத்த வார்த்தை, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. சமுத்திரத்திலே என்ன உண்டாக்குவாராம்? சொல்லுங்களேன். வழிகளை. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவருங்க அவர். போய் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சமுத்திரத்தை யாராவது பிளக்க முடியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. வழி அங்க சொல்லப்பட்டிருக்கு, சமுத்திரத்திலே வழியையும். சொல்லுங்களேன், சமுத்திரத்திலே வழியையும். அந்த தண்ணி இருக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் யாராலையும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அது இந்த அலையெல்லாம் வரும்போது, சுனாமிலாம் வந்துச்சு பாருங்களேன், நம்ம நினைக்கிறேன்னாங்க அலை தானே அப்படின்னு. அது பார்த்தா 3 மாடி உயரத்துக்கு அலை வரும். அதனுடைய ஃபோர்ஸ்ல வரும்போது மரம் கட்டை எது கிடைக்குதோ, கார்லாம் அப்படியே இந்த மாதிரி சின்ன டப்பா மாதிரி ஆயிருது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்திலே வழியையும். அடுத்து வலிய தண்ணீர்களிலே பாதையும். ரொம்ப மோசமான தண்ணி, பயங்கரமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னவன தண்ணி அப்படி விலகி நிக்குது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலியையும் புறப்பட பண்ணி. அவன் ரொம்ப நாளா அக்கிரமம் பண்றான், ரொம்ப நாளா துன்மார்க்கம் பண்றான், அநேக வருஷம் அவன் அடிமைப்படுத்தி ஒடுக்கி என்ன செஞ்சிருக்கிறான்? அங்க அக்கிரமமானதை செஞ்சிருக்கிறான். இப்ப என்ன பண்றாருன்னா, அவனை புறப்பட பண்றார். வெளியில வாப்பா அப்படி புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு, அவைகள் எழுந்திராதபடிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள அந்த நன்மை செய்கிற சுபாவம் இருக்கணுங்க. மற்றவங்க அக்கிரமம் பண்றான்னு நம்மளும் அக்கிரமக்காரங்களா இருக்கக்கூடாது. நம்ம மற்றவன் ஜெபிக்காம இருக்கிறான், மற்றவன் அசுத்தமா இருக்கிறான், நானும் அப்படிதான் இருக்க போறேன் இல்ல. கர்த்தர் உங்களுடைய ஆயத்தத்தை பார்ப்பார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தருக்கு பரிசுத்தத்துக்குன்னு தெரிந்து கொண்டாரு. நம்ம அசுத்தத்துக்குன்னு நம்மள ஆண்டவர் தெரிந்து கொள்ள. அவன் அசுத்தமா இருக்கட்டும், ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்பி இருக்கிறாருங்க, நம்மளை நேசிச்சு இருக்கிறார். அந்த நேசத்துக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கிறோம்? ரத்தத்தை சிந்தி நம்ம பாவியா இருக்கிறப்ப மரணத்தினாலே கிறிஸ்து அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப மற்றவங்களை போல நம்மளும் நடந்தா எப்படிங்க கர்த்தருடைய புயம் வெளிப்படும்? கர்த்தருடைய பராக்கிரமம் எப்படி வெளிப்படும்? கர்த்தருடைய வல்லமை எங்க பார்க்க முடியும்? இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவங்களை புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா.
பிசாசின் வானமண்டல பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், குடும்பத்துக்கு பின்னாடி காணப்படுகிற சாப கட்டுகள், இருளின் அதிகாரங்கள், அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல அணைந்து போகும். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். நீங்க பாக்குறப்ப அந்த அந்த பின்னாடி இருக்கிற அந்த இருளின் காரியங்களை பார்க்கணும், பின்னாடி இருக்கிற சாப கட்டுகளை பார்க்கணும், பின்னாடி அலக்களிக்கிற அந்த ஈவில் ஃபோர்ஸஸை பார்க்கணும். அந்த பகுதியில நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். எகிப்துக்கு பின்னாடி நிறைய வானமண்டல பொல்லாத ஆவி இருந்தது. ஆனா கர்த்தர் யாருன்னா பரிசுத்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. அவர் சொன்ன சமுத்திரம் அப்படியே நிற்கும். நீங்கள் நான் ஆராதிக்கிற அந்த கர்த்தர், நமக்குள்ள அந்த கர்த்தர் தான் வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஆண்டவர் சொல்ற, நீ நினைக்காதப்பா. இன்னைக்கு நிறைய நேரம் எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முந்தினது, அன்னைக்கு இப்படி நடந்திருந்தா, இப்படி இருந்திருந்தா, எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு அமைப்பு உண்டாயிருந்தா. இல்ல இல்ல, நினைக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறார். 21ஆம் வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த சபை என்பது அதுதான். ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் மை பீப்புள், நீ என்னுடைய ஜனம், உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அதுல வைராக்கியமா சொல்றாரு, நீ என் துதியை சொல்லி வருவாய். ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை பார்த்து என் ஜனன்னு சொல்றப்ப நம்ம எப்படிங்க இருக்கணும்? நம்ம கேலி பொருளா இருக்கக்கூடாது, நம்ம மனுஷ மத்தியில ஒரு சுயநலக்காரனா இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை நடத்துற தலைவி அல்லது குடும்பத்தை நடத்துற தலைவர் எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஒரு செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. அற்பமான சந்தோஷம், அருவருப்பான காரியம். ஏசா என்ன செஞ்சானா, அந்த போஜனம் கிடைச்சா போதும்னு நினைச்சானா, அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னைக்கு நிறைய பேர் அற்ப சந்தோஷத்துக்காக ஏதோ மனுஷ மத்தியில் அப்படி அப்படி பிரம்மாண்டத்தை காமிக்கணுங்கிறதுக்காக இல்லைங்க. ஏசா அதற்கு பிறகு அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நமக்கு நிறைய சவால்கள் வரலாம். நாங்களா சந்தோஷமா இருக்கிறோம் பாரு, அநியாயம் செய்யறவங்க நாங்களா எப்படி இருக்கிறோம் பாரு, நீ தான் கடவுள் பயப்படுற, நீ தான் அப்படின்னு சொல்லி உங்களை சவால் விடலாம். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது விளங்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தராகிய கர்த்தர், எப்படியா பரிசுத்தராகிய கர்த்தர், அவர் உங்கள் ராஜாவும் ஆனவர். அவர் தான் உங்களை போஷிக்கிறவர், உங்களை போஷிப்பார், குறைவில்லாம போஷிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன செய்கிறாரு? ஒரு 3 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்துல என்ன இருக்கணும்னா ஏக சிந்தை இருக்கணும். நீ இப்படி சொன்னேல, நீ இப்படி செஞ்சேல அப்படின்னா அங்க வீட்டுல பெரிய பிளவு உண்டாயிரும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து, ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இசைந்த ஆத்துமாக்களாய். அந்த குடும்பத்துல இசைவு இருக்கணும், அந்த ஒன்னஸ் இருக்கணும். பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, எனக்கு தெரியும் எல்லாம், நான் யார் தெரியுமா அப்படிங்கிறது அங்க வந்தாவே, ஈகோ வந்தாவே போச்சு. பெருமையுள்ள அந்த நபருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு, ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. ஹல்லேலூயா. குடும்பத்துல இந்த இசைவு இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போங்க. ரொம்ப கஷ்டமான இதா இருக்கு, இந்த பாதையில ரொம்ப போராட்டமா இருக்கு, ஜெபிப்போங்க. தாழ்த்தணும், அங்க இசைவு. சோ அதுதான் அந்த ஒன்னஸ் தாங்க வீடு ஆசீர்வாதமாக்கும். அந்த வீட்டுக்குள்ள சத்துரு உள்ள வர முடியாது. அந்த வார்த்தையை பாருங்க. அடுத்து, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்கிறார். வீண் பெருமையினாலாவது செய்யாமல். எல்லாரும் செய்யறாங்க. இந்த லோத்து என்ன பண்ணா, பசன்னு இருக்கிறத பார்த்து போயிட்டான். இன்னைக்கு மனுஷன் உலகத்துல பாருங்க, இத்தனை டிஜிட் சேலரி, இத்தனை இது நல்லதுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் இல்லைன்னா
அது அஸ்திபாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தரோடு நம்ம முன்னேறணும். ஹல்லேலூயா. டோன்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். கண் இருளா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். கண் வெளிச்சமா இருந்தா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? பிசாசு சொல்றான், அந்த ஏவாள்கிட்ட சொல்றான், ஆண்டவர் எல்லா கனியும் புசிக்கலான்னு சொன்னார்ல, அதை மட்டும் புசிக்க வேணான்னு சொன்னார்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ புசிக்கலாம். நீ புசிச்சேனா எப்படி இருப்ப? தேவர்களை போல இருப்ப. பொய் சொல்லுவான். நிறைய நேரம் சொல்லுவான், நீ என்ன செய்ய, உன்னுடைய இதை என்னன்னு காமி, என்ன ஆகும், உனக்கு மதிப்பு இல்லாம போயிடும், நீ யாருன்னு காமி. இல்லைங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை நம்ம காமிக்கணும். அப்பதான் வீடு கட்டப்படும், இல்லைன்னா வீடு இடிக்கப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே வீட்டை இடிக்கிறா. கண்ணில் பார்க்கணும், தூரத்துல பார்க்கணும், என்ன காரியம், இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மனுஷன் சாபமா போனா, ஒரு வீடு எப்படி சாபமா போனது, நம்ம அப்படி போயிடக்கூடாது. கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி நடத்தணும் இந்த காரியங்களை. நமக்கு கர்த்தர் கொடுத்த எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு சக்சஸா மாறும். இன்னைக்கு நமக்கு அது ஹார்டா இருக்கும், இன்னைக்கு போராட்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் அதை கிரீடமா மாத்தி கொடுப்பாரு உங்களுக்கு. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க எடுத்துக்கோங்க, கர்த்தர் மகிமைக்காக எடுங்க. இயேசு அப்படிதான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி சிறக்கிறவராக இருந்தார். அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமானவர். அவர் ஜெய கிறிஸ்து. நீங்களும் நானும் ஜெயிக்கணும். நம்ம கொடுத்த ஒவ்வொன்றிலையும் தோத்து போக கூடாது. பின்னாடி இருக்கிற அந்த வானமண்டல பொல்லாத ஆவிகள், அதன் அரண்கள் நிர்மூலமாகணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன விதமா பிசாசு தாக்குவான், அதை கண்டுபிடிச்சு ஜெபிக்கணும். கொஞ்சம் சாப்பிடாம இருந்து ஜெபிக்கிறது நல்லது. சாக மாட்டோம், கர்த்தர் உயிர்ப்பிப்பா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் வாசிக்கலாம். அடுத்த வசனம், 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது, சத்தமா, வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பாருங்க, ஒரு சர்ச்சில் அபிஷேகத்துல நிரம்பினாங்களாம். அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களாம், அபிஷேகத்துல நிரம்பி தெரியாம பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் காலை மிதிச்சிட்டாங்களாம். அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, அவங்களும் பரிசுத்த ஆவியில நிரம்பினாங்களாம். அடுத்து ஓங்கி ஒரு மிதி மிதிச்சாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. நீ என் காலை எப்படி மிதிக்கலாம் பாருங்க. அப்படி இல்லைங்க, சத்தியத்தினாலே, ஹல்லேலூயா, மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்த வசனம் பாருங்க, தங்களிலும் மேன்மையானவர்களாக. ஆதி திருச்சபை ஏன் வளர்ந்தது தெரியுமா? அங்கே அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லையா. அடிமைனா என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சர்ச்சுக்கு வர்றதுல 50% அடிமைகள் இருப்பாங்களாம். அந்த அடிமை அப்படின்னா கடன் வாங்கியிருப்பாங்க, கடனை கட்ட முடியலன்னா அவன் கூட்டிட்டு போயிடுவான் தான் வீட்டுக்கு வேலைக்கு. அவங்க அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும். அந்த அடிமை ஆராதனையில வந்து ஆராதிக்க ஆரம்பிச்சாங்களாம். வேதம் சொல்லுகிறது, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். அதனாலதான் திருச்சபை வளர்ந்ததாங்க. அடிமை வந்து ஆராதனையில உட்கார்ந்து இருப்பானா, அடிமைனாவே அருவருப்பா நினைப்பாங்க. ஆனா தங்களிலும் அவன் தேவ சாயலா இருக்கிறாங்க. அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்க. வேற எதையும் பார்க்க கூடாது, ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது, ஈகோ பார்க்க கூடாது. நான் யாரு தெரியுமா, அந்த ஈகோ இருந்தாவே கர்த்தர் வரமாட்டாரு. இன்னைக்கு பெருமை மனுஷனுக்குள்ள உள்ள பாருங்க, அந்த ஈகோ இருக்கிறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போறான் மனுஷன். நான் யார் தெரியுமா, இல்லைங்க, அவன் தேவ சாயலா உண்டாக்கப்பட்டவன். அப்படி நேசிக்கணும். நம்ம அவனுக்கு என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்துல அவனுக்காகவும் கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். இயேசு அப்படிதாங்க ஊழியம் செஞ்சாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம அப்படி ஊழியம் செஞ்சிருக்கிறோம்? ஒரு குஷ்டரோகி போய் தொடரப்ப, பிதா எனக்கு கொடுத்த ஊழியம், ஐயோ நாத்தம், சே இல்லைங்க. யூ ஹம்பிள் பிஃபோர் காட். ஆண்டருக்கு முன்னாடி ஆண்டர் சொல்றாரு, யூ பிகம் எ லீடர். நீ அப்பதான் தலைவன் ஆவாப்பா. தலைவன்கிற கிரீடத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது இல்ல. யூ மஸ்ட் முதல்ல நீ ஒரு ஊழியம் செய்.
நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த ஃபேமிலி, நமக்கு கொடுத்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒவ்வொன்றிலும் கஷ்டங்க ஊழியம் செய்யறது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற மகிமை இருக்கு பாத்தீங்களா, அதை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு வர்ற மேன்மை கர்த்தரிடத்துல இருந்து வரும். கண்ணை அப்படிதான் பார்க்கணும். மனுஷன் கொடுப்பான்னு நினைச்சீங்கன்னா ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நம்ம வேற மாதிரி இருந்துட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார்னு நினைச்சீங்கன்னா, யாரும் உங்களை பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சீக்கிரமா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. சொல்லுங்களேன், பிறருக்கானவைகளையும். எத்தனை பேர் பிறருக்காக நீங்க அப்படி இந்த வாரம், ஒரு வாரத்துல எடுத்து பாருங்களேன், ஒரு 2 வாரத்துல பிறருக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஒரு திருமணம் நடக்குது, அந்த நடக்கிறதுக்கு ரொம்ப நாள ஜெபம் பண்ணோம், நிறைவேறணும்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிறருக்கானது. இயேசுங்கிற ஒரே ஒரு நாமத்தினால எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு வீட்டுல ஒடுக்கப்பட்ட நிலை தெரியுமா. அதெல்லாம் நாங்களாம் கடந்து வந்திருக்கிறேன். இயேசுங்கிற ஒரே ஒரு காரியத்திற்காக பொது இடத்துல எவ்வளவு அவமானம் தெரியுமா. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. நீ என் நாமத்தினால பாடுபட்ட, அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளையோ வீட்டையோ அக்கௌண்டபிலிட்டி காட் அவர் வச்சிருக்கிறாருங்க. நம்மள யோசிப்பிட்ட வந்தாங்க எல்லாரும், எல்லாம் சொல்றாங்க பழி வாங்க போறான், ஐயோ நம்ம என்னென்ன பண்ணோம். ஆனா யோசேப்பு சொல்றாப்புல, அவன் பார்வையே வேற, உங்கள் எல்லாருக்கும் ஜீவரட்சணை பண்ணும்படி கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினா. இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா நம்மளை கொண்டு ஜீவரட்சணை பண்ண வச்சிருக்கிறாரு. அவன் தானே சொல்லல, தேவன்கிறாரு. சொப்பனத்துக்கு நீ விளக்கம் சொல்லுவியாமே, ஆமா நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, சூப்பரான ஆளு, அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லியிருக்கேன், போஸ்டர் அடிச்சு ஒட்டிடலாம். தேவன் அதற்கு மங்களகரமான உத்தரவு வரலுவா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டா சொல்லணும், கர்த்தரா இயேசுங்க, அவர் தாங்க எனக்கு இந்த மேன்மையை கொடுத்தாரு, அவர் தான் எங்களை இப்படி நடத்தினாரு, அதுதான் அவங்க தான் பரிசுத்தவான், அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பிறருக்கானவைகளின் கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக. என் வீட்டுக்காரர் இப்படி மோசம் ஆயிடுவார் தெரியும், என் மனைவி இப்படிப்பட்ட இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க தெரியும், ஜெபிக்கணும். அங்கு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தத்தக்கதா எப்படியாவது தங்களிலும் மேன்மையா நினைக்கணும். கணவரை பார்த்து மனைவி நினைக்கணும், என் வீட்டுக்காரர் கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர். மனைவியை பார்த்து கணவர் நினைக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. நல்ல கவனிங்க, கிறிஸ்துவும் சபையின் இடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவும் இந்த சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னா அவனை சுதந்திரவாளி ஆக்குது, அவனை அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போகுது. இந்த சுவிசேஷம் என்ன ஆக்குதுன்னா அவனுக்குள்ள வல்லமை உள்ள வைக்குது. குடும்பமும் அப்படித்தான், ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் அந்த சாயலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அந்த பூரணராகத்தக்கதாக மகிமையுள்ள திருச்சபையாக, குளோரியஸ் சர்ச், மகிமையின் சபையாக. நீங்க யாரு தெரியுமா, அந்த தேவ மகிமை. சகோதரி சகோதரர் நீங்க யாரு, உங்களை பார்க்கும்போது உள்ள அந்த அந்த மகிமை. எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக ரட்சித்தார், பர்பஸ் என்ன? எல்லாத்தையும் போட்டு அப்படியே போட்டு சட்டிக்குள்ள போட்டு அடக்கி வைக்கிறது இல்லை. பாருங்க, சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது, அநியாயத்தினால அடக்கி வைக்க கூடாது. சத்தியத்தை அடக்கி வச்சா தண்டனை கிடைக்கும். அவங்கள கர்த்தர் கேட்டுக்கு ஒப்பு கொடுப்பார். ரோமர் 1 போட்டிருக்கு, சத்தியத்துக்கு கேட்டவனா ஐயோ நடுங்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா அங்க உங்களை உயர்த்த போறாரு. சங்கீதம் 91 போட்டிருக்கு, நான் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்த்துவேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த சத்தியத்தை அறியும் போது தாங்க பார்க்கணும், இது என்ன உயர்த்துற நேரம், நான் கேலியா இருக்கிற இடத்துல உயர்த்தப்பட போறேன். அப்படி பாருங்க. சத்தியமா ஐயோ கஷ்டம். பிசா சொல்லுவான், கர்த்தருக்கு பயப்படுறதை மட்டும் தெரிந்து கொள்ளாத, பரிசுத்தமா இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளாத, களி ஜாலியா கூத்தடிக்கணும், ஆட்டம் பாட்டம், எப்படி உலகத்துல எப்படிலாம் ஆடுறான் பாரு. இல்லைங்க, உங்களை நம்பி இருக்கிற எல்லாம் க்ளோஸ் அவுட், திரும்ப இருந்து வரணும், ரொம்ப கஷ்டம். ஒரு பாடத்தை முதைய படிச்சுட்டா ஒண்ணும் இல்லை, ஃபெயில் ஆகி அப்புறம் திரும்ப படிச்சு திரும்ப எழுதி மைண்டே போயிடும். வாழ்க்கையில ஒரு தடவை 2 தடவை தோக்கலாம், வாழ்க்கையே தோத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கும்,
அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இதுதான் என் சுபாவம். எனக்குள்ள நன்மை செய்யற சுபாவமே இல்லை, எனக்குள்ள வெறும் நாலேஜ் தான் இருக்கு. லைஃப்ல நான் நன்மை செய்யணும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் பசியோடு இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். எப்ப தெரியுமா? அவருக்கு ஊழியத்தை செய்யும் போது, அன்பு கூறும் போது. யூ மஸ்ட் சர்வன், ஜபத்தோடு, விசுவாசத்தோடு, துதியோடு. அப்படி ஆண்டவர் சொல்வார், உண்மையும் உத்தமமானவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அங்க சொல்றாங்க, எப்ப ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க? தி காஸ்பல், சுவிசேஷம். கண்ணீரோட இருக்கிறாங்க. ஏன் வாழ்றோன்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தீரவே இல்லையே அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காஸ்பல் இருக்கு பாத்தீங்களா, ஜீசஸ், அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த இரக்கம், மனதுருக்கம், அது போதும். நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு காலையில போய் இயேசு நான் நேசிக்கிறேன், அவ்வளவுதான், அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள the very presence of God அவங்கள ஆறுதல் படுத்தும். ஒரு சில பரிசுத்தவான்கள், எங்களை நடத்தின ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, 2 மாசம் அப்படி மனசுல தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை. நாங்க கல்யாணம் ஆகி பாஸ்டர் அவங்க தான் நடத்தி வச்சாங்க, பிளெஸிங்காக போயிருந்தோம். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரொம்பலாம் பேச மாட்டாங்க, the anointing, அபிஷேகம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து ரேமா வேர்டுனா போதும், உங்க காயத்தை கட்டி ஆற்றி தேற்றி நிறுத்திடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான் என்னாகமோ 6 போட்டிருக்கு, கர்த்தர் தம் முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உனக்கு பிரசன்னமாகி, கர்த்தர் பிரசன்னமாவாருங்க உங்க பிள்ளை மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க கையின் பிரயாசத்துல அவர் பிரசன்னமாகணும். முற்பிதாக்கள் ஒவ்வொரு மத்தியிலும் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கர்த்தர் பிரசன்னமானார். உங்களோடும் கர்த்தர் பிரசன்னமாவார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், சீக்கிரமா 1 கொரிந்தியர் 13. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அநியாயம் செய்யாது, தற்பொழிவை நாடாது. குடும்பத்துல இந்த தேவ அன்பு இருக்கணும். குடும்பத்துல அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும். அப்படி வெளிப்படும் போது கர்த்தர் அங்கு மகிமையானதை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, இயேசுவோட முகத்துல துப்புறாங்க, வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சபிச்சா போதுங்க, துப்புன வாய், அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, நீ இப்படி ஆகுடா அப்படின்னு சொன்னார்னா 1 நிமிஷத்துல ஆயிடுவான். வாயை திறக்கலைங்க அவரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அயோக்கியமானதை செய்யாது, சினம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்ப குடும்பத்துல பாருங்க, ஆதி திருச்சபையில அவங்க ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி அடிமை உட்கார்ந்து இருப்பானா. ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்காதான். ஒரு சிலர் எல்லாம் ஜாதி பார்த்து தான் பழகுவாங்க. அவங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன எல்லாம் பார்த்து, அல்லது அவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, அவங்க யாருங்க, என்ன பேக்ரவுண்டுங்க. இல்லைங்க, கிறிஸ்து, கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய சித்தம் செய்யணும், அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும். ரோமர் 15:1-3, சீக்கிரமா ரோமர் 15:1-3 வரை. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சொல்லுங்களேன், தாங்க வேண்டும். நீங்க பலமா இருந்தா உங்களுக்கு நீங்களே பிரியமா நடக்க கூடாது, பலவீனமா இருக்கிறவங்கள தாங்கணும். அடுத்து, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடி நடந்தார். அப்ப குடும்பத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, பலம். நீங்க ஒரு வேளை நல்ல பர்ஃபெக்டா இருக்கிறீங்க சகோதரி, நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரியமா நடக்காதீங்க.
உங்களுடைய ஜீவிதம், உங்களுடைய ஜெபம் உங்க கணவரையும் சந்திக்கணும். குடும்ப தலைவர் நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, உங்க மனைவி வீக்கா இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பலம் உங்க மனைவிக்குள்ளேயும் அது கொண்டு போகப்படணும். மனைவியும் ஜெபிக்கணும், குடும்பமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உங்க மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியா மாறணும், கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அடுத்த வசனம் போட்டிருக்கு, நம்மில் ஒவ்வொருவனும், சொல்லுங்களேன், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை செய்யுங்க. இயேசு நன்மை செய்யறவரா தான் சுற்றி திரிந்தார். குடும்பத்துல நன்மை செய்யறவங்களா இருக்கணும் நம்ம குடும்பம். இந்த குடும்பம் நன்மை செய்யற குடும்பம். இவங்க கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. நன்மை செய்யறீங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு நாள் சொல்லுவாரு, உன்னுடைய எதுல நீ எவ்வளவா நன்மை செஞ்ச, எவ்வளவா நீ கர்த்தரை கனம் பண்ண. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பிரியமாய் நடக்க கடவன். ஆண்டவருடைய நாமமை. ஒரு முறை எங்க அண்ணனை, அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் திருமண விஷயத்துல ஒரு பிள்ளைய நேசிச்சு அது பிரச்சனை ஆயிடுச்சு. நைட்டு 2 மணி இருக்கும், ஒரு 20-30 பேர் முக்குள்ள நிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கதவை தட்டுறாரு. கதவை திறந்தோன்னே எங்க அண்ணனை கூப்பிட்டாங்க. எங்க பாட்டி இருந்தாங்க, நீயும் பின்னாடி போடா அப்படின்னாங்க. எதுக்குன்னு தெரியல. பின்னாடி போனா 20-30 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல, அண்ணன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான். அந்த பிள்ளை ஒரு சில காரியங்கள் பிடிவாதம் பண்ணோன்னா அந்த பிள்ளையோட அவன் ஃப்ரெண்டு போயிட்டான். தேடுறாங்க வசதியானவங்க. ஆனா அப்புறம் சரியாகி கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கிறாங்க. ஆனா அவங்க பிள்ளை இழந்த வருத்தத்துல. அப்ப அந்த சகோதரன் எல்லாரும் ரெடியா அடிக்க போனாங்க பாருங்க அண்ணனை. நான் போய் நின்று பேசுறப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஊழியக்காரர்னு தெரியும், உங்க நிமித்தம் உங்க அண்ணனை நாங்க விடுறோம். எப்படி இருக்கு பாருங்க. நான் ஊழியம் செஞ்சது யாரும் பார்க்கணும்னு செய்யல. எங்க வீட்டு சூழல்ல ஊழியம் செய்ய முடியாது. நான் காலேஜுக்கு படிக்க போறப்ப நேரம் இருக்கும் போதெல்லாம் போய் ஊழியம் செய்வேன். எனக்கு கிடைச்ச ஊழியங்கள் எல்லாம் செய்வேன். அது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க ஊழியம் செஞ்சதை நான் பார்த்திருக்கிறேன், உங்க நிமித்தம் நான் விட்டுட்டு போறேன். நீங்க ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டீங்க. விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இட்ஸ் வேல்யூ. இந்த நாள் மாறி போயிடும், இந்த காலம் முடிஞ்சிடும். ஆண்டோடைய நாமம். எங்க அப்பா கடைசி இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிரியமா இருப்பார். அவர் கடைசி ஒரு வீட்டுக்கு இங்கிருந்து வயசானவங்க ஊருக்கு போறப்ப குழம்பு வாங்கி கொடுத்து விடுவேன். சரின்ட்டு நான் குழம்பு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன். போறப்ப பஸ்ல கொடுத்து விடணும். அவர் சொல்றாரு, முடியாதவர், எப்ப குழம்பு வாங்கினேல ரொம்ப ஞானமா கேட்கிறார், அந்த குழம்பு எங்க நான் ஊத்தி சாப்பிடணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அடுத்த வாரம் இறந்து போயிட்டாரு. finished his race. அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாருங்க. அந்த இடைப்பட்ட நாள்லயே பாஸ்டர் அம்மா நல்ல அறிக்கையிடலாம் பண்ண வச்சு ஜெபத்துல நடத்திட்டாங்க. இறந்தவங்க திரும்பி வர முடியாது. உங்கள் நாட்கள், இங்க சொல்லப்பட்டிருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஐயோ முடிஞ்சு போச்சே இல்லைங்க, கொஞ்சம் எல்லாம் சுத்தி பார்க்கணும், எல்லா பக்கம் நிதானிக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு இருக்கக்கூடாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். ஏக சிந்தையோட இருங்க, ஏக அன்புள்ளவங்களா இருங்க. ஒருவேளை ஆண்டவரே என்கிட்ட அன்பே இல்லை, கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அன்பை தாங்கப்பா, எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க, எனக்கு ஏக சிந்தையை தாங்க, என் குடும்பத்தை பத்தி நல்ல சிந்தையே இல்லை, எனக்கு மைண்டே கெட்டு போயிருக்கு, எனக்கு அந்த கான்பிடன்ட் தாங்க. அடுத்து, ஒவ்வொருவனும் பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருக்கு என்னமாவது செய்யணுங்க. உங்களுக்கு சுத்தி வேலை பார்க்கறாங்கல்ல, உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு நீங்க பலமாயி அந்த கிறிஸ்துவ சொல்லணும். நீங்க கொடுக்கிற அந்த ஜீசஸ் அவங்க லைஃப்ல பெரிய மாற்றமாயிரும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் சூஸ் பண்ணி இருக்கிறார். யூ ஆர் ஏ சூசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ மகிமைக்காக, தேவ சாயலுக்காக. அது அற்பமா நினைக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை, இந்த ஓட்டம் சாதாரணமானது இல்லை. அது இம்மைக்கும் அருமைக்கும் உரியது. ஒரு நாள் தேவ சந்நிதியில போய் நிக்கணும்.
அப்படி நம்ம வாழணும். இல்லைங்க, இந்த பூமியிலேயே போதும், வாழ்க்கை கஷ்டம். அந்த நாள் அங்க வெக்கப்பட்டு நிற்போம், கூப்பிட்டா கூட கிடைக்காது, மகிமை கிடைக்காது. அதனாலதான் செல்ஃபிஷா இருக்க கூட. ஒரு சிலர் சுய பரிதாபம், என் பிரச்சனை, என் வீடு, ஏன் இது. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே தன் ஜீவனை இழந்து போகிறவன், நீ இழந்து போகணும்பா, நான் உன்னை ரட்சிப்பேன். அதுக்கு கேனைன்னு அர்த்தம் இல்லைங்க. ஏசு என்ன கேனையா? வாயை திறக்காம இருந்தாருன்னா, வாயை திறந்தாருன்னா அவர் சொல்றாரு, நான் இப்ப சொன்னேன்னா வானத்துல இருந்து அக்கினி இறக்கிடுவாங்க. வாயை திறக்க கூடாதுங்க, பிதா திறப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தேவ மகிமை, தேவ சித்தம் செய்யும் போது உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5:13. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர். சுயாதீனத்திற்கு நீங்க பழைய மாதிரி பாவ வாழ்க்கைக்கு போகலாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஒருவேளை சண்டை போடுற சகோதரியா இருக்கலாம், அல்லது பொய் பேசுற சகோதரியா இருக்கலாம், அல்லது சகோதரர் திருடுற சகோதரரா இருக்கலாம். பழைய வாழ்க்கைக்கு போகலாம். இல்லைங்க, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு அதுக்கு ஏற்ற மாதிரி போயிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த நாட்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்திற்கு ஏதுவாய் அனுசரியாமல். திரும்ப மாம்சத்தில் அந்த லோ லெவலுக்கு போயிடாதீங்க. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து. ஓ ரிபாலரபா சந்தரபலரபா தரபா கத்யாரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. சேர்ந்து எல்லாரும் ஆராதனை,
அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாட்சிமை உள்ளவர் எல்லாரும் ஆராதிப்போம் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே நீ நல்லவரே சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீ நல்லவரே சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி தகுதியே இல்ல இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு நீ நல்லவரே சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீ நல்லவரே சேர்ந்து சொல்லும் வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னிடத்துல இந்த ஏக சிந்தை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என்ன காட்டிலும் பிறரை நான் மேன்மையா நினைக்கிறது இல்லை. நான் தான் பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். பிறருக்கானவைகளை நான் நோக்கிறதே இல்லை ஆண்டவரே. எப்பயும் என் சுயநலம் தான். அதனாலதான் என் குடும்பத்துல குறைவு காணப்படுது. அதனாலதான் என் வீட்டுல நஷ்டம் காணப்படுது. எனக்கு கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? உள்ளத்தை திறந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு புதிய பலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுயநலம் உள்ளவங்களா இருப்பாங்களானா இந்த குடும்ப பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்குனாரு. இந்த பிள்ளைகளுக்காக அந்த தேவ சாயல், பிள்ளைகளுக்காக அந்த கிறிஸ்துவின் அன்பு, தேவ பிரசன்னம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெப வாழ்க்கை. ஒருவேளை சாப்பிடாம இருந்து ஜெபிக்கிறதுனா கூட அன்போட குடும்பத்தை நடத்த, குடும்பம் வெற்றியுள்ள குடும்பமா இருக்க, அது மாத்திரமல்ல கிறிஸ்து மகிமைப்படத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது. உபாகம 6 உன் பிள்ளை உட்காரும் போது, அந்த பிள்ளையோடு நீ பிரயாணம் பண்ணும் போது, அந்த பிள்ளையோடு நீ சர்வ் பண்ணும் போது என் நாமத்தை சொல்லு, எனக்கு பயப்படுறத சொல்லு, கருத்தா போதி. வேற எதையும் ஆண்டவர் போதிக்க சொல்லல. இந்த படிப்பு இவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும், இது இப்படிலாம் போயிடும் இல்லைங்க. அவர் நாமத்தை போதிக்கணும்.
அவர் பராக்கிரமசாலி. அவர் அவர் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவர். உங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி உங்க தேவையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அண்ணாளுக்கு அவங்க மலடா இருந்தாங்க, ஆனா அவங்க பார்வையில மலடு, ஆனா தேவனுக்கு அது ஒண்ணுமே இல்ல. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் சாமுவேலை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்ல, நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. அலங்கரிப்பார் கர்த்தர், அங்கிருந்து எடுப்பார், அதை அலங்காரமாய் மாற்றி விடுவார். பேதையை ஞானியாக்குகிறவர். ஓ, ஞானிகளை வெட்கப்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறவர். எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி கேட்டு பாருங்களேன், வருவார், அற்புதமா நடத்துவார். ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திர ராஜா, ஒவ்வொருவரையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாக ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் தாங்க, ஆண்டவரே தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, வீட்டிலே அருமையும் இனிமையுமான பொருட்கள், வீடு ஞானத்தினாலே கெட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அருமையும் இனிமையுமான பொருட்கள் அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டு தாழ்பால்கள், இந்த வீட்டின் நடுவுல பிள்ளைகள் மத்தியில மகிமை, கையின் பிரயாசத்துல மகிமை, உங்களுடைய அந்த ஃபெல்லோஷிப் கூடி இருக்கிற நீங்க யாரெல்லாம் பழகுறீங்களோ அங்கெல்லாம் அந்த மகிமை வெளிப்படும். அவங்க உங்க கூட வருவாங்க கர்த்தருடைய மகிமைக்குள்ள. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தை நீர் ரட்சிக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறதுக்காக நன்றி. பலவீனம் வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைகிறதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.